ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சரி மஅதத்த லிஸ்ஸாஅ, சரி கியாமத்தை பத்தி கேட்கிறீங்களே, கியாமத்துக்கு என்ன தயாரிச்சிருக்கிறீங்க? அந்த மனிதர் உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் அன்பு வைக்கிறோம். என்னத்தை வைக்கிறோம்? இப்ப நாங்க வாயால அன்பு வைக்கிறோம் சொல்ற பலரை காணலாம். வாயால அன்பு அன்பு என்று மலை மலையாக கொட்டுவாங்க. அந்த அன்பு அல்ல இது. உண்மையிலே அன்பு சகோதரர்கள், பின்னால் உங்களுக்கு விளங்கும் இந்த அன்பின் அடையாளங்கள் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க முஹப்பத் வச்சிட்டீங்க, அன்பு வச்சிட்டீங்க, அதுல அடையாளம் இருக்கும். இப்ப நீங்க டாக்டர், டாக்டர்னா அடையாளம் ஒன்று, சும்மா டாக்டர் என்றா. நீங்க ஒரு இன்ஜினியர், நீங்க ஒரு விவசாயி, நீங்க ஒரு வியாபாரி, அடையாளம் இருக்கு. இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்புக்கு அடையாளம் இருக்கு. நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை பார்த்து, ஃபஇன்னக மஅமன் அஹ்பப்த, நீங்க யார அன்பு வைக்கிறீங்களோ அவங்களோடு இருப்பீங்க என்றார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஃபமா ஃபரிஹ்னா பஅதல் இஸ்லாம் ஃபர்ஹன் அஷத்த மின் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு இஸ்லாத்துல நபி அவங்க பேசின இந்த வார்த்தையை விட விருப்பமான வார்த்தை இருக்கு. என்னண்டா, யாரோட அன்பு வைக்கீங்களோ அவங்களோட இருப்பீங்கன்றா எவ்வளவு சந்தோஷம். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், நான் அல்லாஹ்வை அன்பு வைக்கிறேன், ரசூல் அன்பு வைக்கிறேன், அபூபக்கர் அன்பு வைக்கிறேன், உமர் அன்பு வைக்கிறேன், ஃபஅர்ஜு அன் அகூன மாஹும், அவங்களோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கு வந்து ஆசை இருக்குதான் இன்ஷா அல்லாஹ். கல்புல் எடுங்க அல்லாஹ்ட அன்பு, ரசூலுடைய அன்பு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்பு, உமர் ரலியல்லாஹு அன்பு. சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே, மா மின் முஃமினின் இல்லா வ அன அவுலா பிஹி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, உலகத்தில் உள்ள எல்லா மூமினுக்கும் துன்யாலையும் ஆখিরাலையும் நான் தான் அவருக்கு மிக முன்னேற்றமானவர். இப்ப எங்களுக்கு முதல் உதவியார். இன்னைக்கு நாம ஒரு கஷ்டம் வந்தா உடனே கோல் அடிப்போம் யாருக்கு? எங்கட உறவினர், நல்ல கூட்டாளி, பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் தான் அடிப்போம். போய் மனைவிட்ட சொல்லுவோம். மனைவியை விட எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாலதான் இன்றைக்கு கவலை ஒன்று வந்தா என்ன செய்யும்? கல்வியில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்து என்ன செய்வாங்க சஹாபாக்கள்? உடனே உட்கார்ந்து ஸலவாத் ஓதுவாங்க. என்ன ஓதுவாங்க? கல்வியில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, உதாரணமா ஒரு ஜனாசாவுடைய பிரச்சனை வந்திருக்க, இப்ப அல்லாஹ் எங்களை மண்டியிட வச்சிருக்கிறார். ஏன்? எங்கட பாவிகளால் இல்லண்டா நாம ஊர் அப்படியே சேர்ந்து ஸலவாத் ஓதுவோம். சில ஊர்களில் பாப்பீங்க, முஸ்லிம் ஊர்களில் ஸலவாத் மஜ்லிஸ் நடக்கும். அந்த ஊர்களுக்கு முசீபத் இறங்காது, கவலை போயும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத் ஓதவா? நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஸலவாத் ஓதினா உன் எல்லா கவலையும் போயிடும். நாங்க செய்யறோமா? செய்யறது இல்லையே. நாங்க யாருக்குடா கோல் பண்ணலாம், எந்த கூட்டாளியை கோல் எடுக்கலாம், யார அணுகி பிரச்சனையை முடிக்கலாம். சகோதரர்களே, ஸலவாத் தனியொரு நான் புத்தகம் எழுதியிருக்கேன் ஸலவாத்தை பத்தி. தேவையாக இருந்தா இதுக்குரியவங்களை தொடர்பு பண்ணி அதை எடுத்துக்கொள்ளும், வாசி. ஸலவாத் சம்பந்தமா என்னென்ன பிரயோஜனம்? 100 பிரயோஜனம் இருக்கு ஸலவாத்தால். முகம் அப்படியே பிரகாசம் அடையும் ஸலவாத்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்புல ஸலவாத் சொல்லணும் சகோதரிகளே, அன்புல ஸலவாத் சொல்லணும். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டு வாரார். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் வந்தார். ஆனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், மா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை விட எனக்கு விருப்பமான ஒருத்தரும் இருக்கு. எப்படி வார்த்தை? நான் ஆக அன்பு வைத்தது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா அஜல்ல ஃபீ ஐனி மின், இந்த கண்ணில் ஆக கண்ணியமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وما كنت ان اطيق ان املا عيني منه اجلالا, நான் எவ்வளவு சங்கப்படுத்தினேன் என்றா
நீங்க எனக்கிட்ட ரசூலுல்லாஹ்வை பத்தி வர்ணிங்கன்னு சொன்னா என்னால வர்ணிக்க இயலாது. ஏண்டா அவ்வளோ அந்தஸ்தான், நான் அவரை தலையை தூக்கி கூட பார்க்கிறது. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சகோதரிகளே, அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு வைத்தார். இதற்கு பேர் தான் சகோதரர்களே அன்பு என்பது. மஹப்பத் என்பது இதற்கு பேர் தான். சும்மா வாயால நான் அன்பு வச்சுட்டே மஹப்பத் வச்சுட்டே. அந்த காலத்துல உம்மாமார் என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க, போ ரசூலுல்லாஹ் பார்த்துக்குவா. என்ன பெண்களுக்கு தானே பார்க்கல, பெண்களுக்கு தானே பார்க்கல. அதுல முக்கியமான ஒரு சம்பவம் வருது, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹுடைய சம்பவம். ஹுதைஃபத் இப்னு யமான், ஹுதைஃபாவும் சஹாபி, யமானும் சஹாபி. இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். என்னண்டா, இந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, இவர் முஸ்லிமானது சஹாபாக்களுக்கு தெரியாது. உஹதுடைய யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தோல்வின்னு கேள்விப்பட்டதோட யமான் ஓடி வந்தாரு முஸ்லீம்களுக்குள்ள. சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவர் முஸ்லிம் என்று தெரியாமலே கொலை செஞ்சிட்டாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அபி அபி என்ற வாப்பா என்ற வாப்பான்னு சொல்றதுக்குள்ள கொலை செஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கு, வாப்பாவோட கொலைய கண் முன்னால பார்த்த ஒரு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மன்னிச்சிட்டார். அது பிறகு சஹாபாக்களை சொல்லுவார், மௌத்து வரை என்ற கல்புல அது இருந்தது. இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் நான் என் வீட்டை போனேன், என் உம்மா என்னைட்டு கேட்டாங்க, மகனே நீ கடைசியா ரசூலுல்லாஹ் பார்த்த எப்ப? நான் சொன்னேன், யா ரசூல் அம்மா இப்படிதான் நேற்று நாளாவது ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்து. சொன்னாங்க, எனக்கு ஏசிட்டு சொன்னாங்க, போ பார்த்துட்டு வா ரசூலுல்லாஹ் போய். நான் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தேன். நபியோட மக்ரிப் தொழுதுட்டு நான் அப்படியே இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வரைக்கும், எனக்கு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நபியோங்க இஷாவும் தொழுவிச்சாங்க. தொழுவிச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியோட பேசிட்டு போயிட்டாங்க. நான் பின்னால யா ரசூலுல்லாஹ்னு போனேன். நபி கேட்டாங்க, மன் ஹாதா, யாரு பின்னால? இருட்டு தானே அந்த காலத்துல, விளக்கு இல்லையே. ஹுதைஃபான்னு சொன்னேன். மாலக், ஏன் ஹுதைஃபா வந்திருக்கிறீங்க? நான் விஷயத்தை சொன்னேன். உம்மா எனக்கு ஏசினாங்க, உங்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே நபி அவங்க, கஃபரல்லாஹு லக வலி உம்மிக், உனக்கும் உம்மாவுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். சகோதரிகளே, அன்பு என்பது இதுதான். உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதோடு 8 மாதம் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய வீட்டில் தங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை தான் குபாவை போய் அடைந்தார். குபாவில் உடனே பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. குல்சூம் பின் ஹதும் ரலியல்லாஹுடைய வீட்டில் 3 நாள் தங்கினாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வெள்ளிக்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு போறாரு. இடையில பனு சாலிம் பின் அவுஃப் மஸ்ஜிதுல் ஜுமா என்ற பள்ளிவாசல் இருக்குது, அதுல ஜும்மா தொழுதார். தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகிறாங்க. எல்லா சஹாபாக்களும், யா ரசூலுல்லாஹ் எங்கட வீட்டை வாங்க, எங்கட வீட்டை வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாம போயிடுச்சு. நபி அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்குது. நபியுடைய அஹ்லாக்க விளங்கப்படுத்துவாங்க. அதாவது 6 அறிவுள்ள ஒரு ஆளால சமாளிக்க இயலாத ஒரு விடயத்தை 5 அறிவுக்கு மேல தூக்கி போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒட்டகம் எங்க வந்து அமருமோ அங்குதான் நான் தங்குவேன். அப்படியே ஒட்டகம் போகுது. யார வீட்டுல தங்குது? அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு முன்னால இருக்கு. இந்த வீடு 2 தட்டு வீடு. வரலாறுகள்ல சில உலமாக்கள் சஹீஹ் என்றும் சில உலமாக்கள் இதை வரலாறாகவும் எழுதுகிறார்கள். என்னென்றா, அந்த 2 தட்டு வீடு அந்த காலத்தோர் மன்னன் மதீனாவுக்கு வந்து அந்த வீட்டை கட்டினார். அந்த வீட்டை கட்டி சொன்னார், பிற்காலத்தோர் நபி இந்த நகரத்துக்கு வருவார், இந்த நகரத்துக்கு வந்தால் அவர் இங்குதான் தங்கணும் என்று சொல்லிவிட்டு சென்ற வீடுதான். அந்த பரம்பரையில வந்தவர் தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. சரி, வீட்டுக்கு வந்துட்டாங்களா, அன்பை பாருங்க, மஹப்பத்தை பாருங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததோட 2 தட்டு வீடுதானே, நபி அவர்கள் கீழ்த்தட்டுல, அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு மேல் தட்டுல. மேல இரவு கணவனும் மனைவியும் இருந்து யோசிக்கிறாங்க, என்ன தெரியுமா, நம்ஷி ஃபௌக ராசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ரசூலுல்லாஹ்ட தலைக்கு மேல நாங்க நடக்கிறதா? இப்படி யோசிக்கிறாங்க. கீழ்த்தட்டுல ரசூலுல்லாஹ், நாங்க மேல ரசூலுல்லாஹ்ட தலைக்கு மேல் நடக்கிறதா? இரவு 2 பேரும் தூங்கவே இல்லை, அப்படியே ஓரமா இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கீழே நிப்பாங்களே, மேல் நடந்துட்டு போனா இது எங்க உள்ள அதப், இது எங்க உள்ள மஹப்பத், இதுதான் கல்வில உள்ள அது. காலை ஆயிற்று, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மேல வாங்க, நாங்க கீழே இருக்கிறோம். ஏனென்றா எங்களுக்கு ஒழுக்கமா படல யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களோட தலைக்கு மேல நடக்கிறது. நபியோங்க சொன்னாங்க, அஸ்ஸஃப்லு அர்ஃபக், எனக்கு கீழே தானே நல்ல. என்ன சஹாபாக்கள் வருவாங்க பேசுவாங்க. உடனே அபூ அய்யூப் சொல்றார், அப்படின்னா யா ரசூலல்லாஹ் நீங்க கீழே இருக்கிற வரைக்கும் நாங்க மேல வர மாட்டோம். நீங்க கீழே இருக்கிற வரைக்கும் நாங்க ஒரு நாளும் மேல ஏற மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இது ஒரு விடயம். 2வது விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பாடு சமைச்சு அனுப்புறார் அபூ அய்யூப். சாப்பாடு சமைச்சா, இப்ப சாப்பாட்டுல உங்களுக்கு தெரியும் அதிகமா போட்டு அனுப்புறாரு. மிஞ்சி வரும் தானே, ரசூலுல்லாஹ்ட விரல் பட்ட இடத்தால சாப்பிடணும், வெறும் விரல் வச்சு. அன்பை இப்படித்தான் படிச்சு கொள்றது, அன்பை இவ்வாறு தான் படிக்கிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்ட விரல் பட்ட இடத்தை தேடி எடுக்கிறார் அந்த சாப்பாட்டு, அப்படியே அதுல விரலை வச்சு சாப்பிடுறார். ஏன்? பரக்கத்து. 3வது, அந்த சாப்பாட்டை என்ன செஞ்சார், வெள்ளைப்பூடு சமைச்சு கொடுத்திருந்தார். வெள்ளைப்பூடும் அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்ப வெள்ளைப்பூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடாம அனுப்பிட்டாங்க. இவர் போய் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் வெள்ளைப்பூடு சாப்பிடுறது ஹராமா? நபியோங்க சொன்னா, இல்ல, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கணும், மலக்குகளை சந்திக்கணும், அவங்களுக்கு இந்த நாட்டம் விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு. உடனே அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு என்ன சொல்றாரு தெரியுமா, அக்ரஹுமா தக்ரா, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பண்டால் எனக்கும் வெறுப்பு தான். உங்களுக்கு வெறுப்பண்டாது சகோதரர்களே. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய விருப்பத்தை பாரு. இந்த 3 விடயம் இந்த ஹதீஸ்களுக்கு எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் சகோதரர்களே.